எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் பேச போகிற தலைப்பு அச்சம் படாதே, தைரியத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது ஒரு ஆன்மீகத்தை எப்படி தைரியமாக இறைவனை அடையிறது என்ற கருத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீ நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கலாம், நிறைய குருமார்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கேள்விப்பட்டிருக்கலாம். இறைவனுக்கு பயப்படுங்க, அஞ்சு நடுங்குங்க, எல்லாம் சரியான வார்த்தைகள் தான். ஆனால் கடைசி வரைக்கும் நீ அஞ்சு நடுங்கினு இருந்தால் இறைவன் உன்னை காப்பாற்ற மாட்டான். எப்போ உனக்குள்ள தன்னம்பிக்கை என்ற ஒன்று ஊர்த்து சொருகுதோ அப்போ தான் உனக்கு தைரியம் என்ற ஒரு ஒளி உனக்குள்ளே தோணும். இந்த தைரியமான எண்ணங்கள் உடையவன் தான் தன்னம்பிக்கை உள்ள எண்ணங்களாக உடையவனாக இருப்பான். அப்படி தன்னம்பிக்கை உள்ள எண்ணம் தான் நேர்மையானதாகவும் தைரியமாகவும் பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் உண்மையாக வாழும். அப்போது அப்படி நேர்மையாக உண்மையாக வாழறதுக்கு எது தேவைன்னா தன்னம்பிக்கை என்ற ஒரு தைரியமான மனப்பக்குவம் தேவைப்படும். இப்படி இருக்கிறவனை தான் இறைவன் தேர்ந்தெடுப்பான். எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துட்டு எல்லாருக்கும் போதனை கொடுத்துருக்க மாட்டான். போதனை கொடுப்பான், ஆனால் அது தகுதிக்கு ஏற்ற மாதிரி அது போயிடும், அப்படியே காற்றுல போகிற மாதிரி போயிடும். ஆனால் உண்மையான ஆர்ஜின் எதுனா உன்னுடைய தீரம்தான் இறைவனை காட்டி கொடுக்கும், உன்னோட தைரியம்தான் இறைவனை காட்டி கொடுக்கும், உன்னுடைய விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் தான் இறைவனை காட்டி கொடுக்கும். அப்போது விட்டு கொடுக்குற மனப்பக்குவம் வரணும்னா எப்போ வரும்? தன்னாலே வந்துடுமா? உனக்குள்ள தைரியம்னு ஒன்று இருந்தால் தான் அது வரும். இதுக்கு தான் செல்வம் 3வது இடத்துல வச்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? முதல்ல கல்வி. என்ன கல்வி? இந்த புத்தக கல்வி இல்லை, உன் ஆத்மாவோட ஓட்டத்தை அறிஞ்சிக்கிற பேர் கல்வி. அந்த கல்வியை அறித்துக்கு ஒரு கட்டத்துக்கு என்ன தேவைப்படும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இறைவனை பார்க்கறதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு உள்ளே போகும்போது என்ன தேவைப்படும்னா வீரம் தேவைப்படும், தைரியம் தேவைப்படும். அப்போது கல்வியும் வீரமும் இருந்தால் செல்வம் தன்னாலே வந்துடும். இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இப்போது நீ உனக்குள்ளே உன்னோட ஆத்மாவோட இறைவனை பக்குவத்தை நீ பார்த்துட்டினா அடுத்த கட்டம் என் மண்டைக்குள்ளே அந்த டைரக்ஷன் நடக்க போகுது. நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை முடிஞ்ச பிறகு இதுக்கப்புறம் நான் இங்கே போகிறேன் கன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்படி கன்ஃபார்ம் பண்ணாத ஆத்மாக்கள் தான் பயந்துக்கின்னு இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கின்னு ஏமாந்துக்கின்னு அவன் காலில் வந்துக்கின்னு இவன் காலில் வந்துக்கின்னு இவர் தான் பெரிய கடவுள், இவர் தான் பெரிய தெய்வம், இவர் தான் பெரிய குருன்னு நம்பிக்கின்னு இப்படிலாம் சுற்றின்னு இருக்கும். நீ உண்மையிலேயே 100% இறைவனை மட்டும்தான் அடையணும்னு நினச்சின்னா நீ யார் காலையும் உழக்கூடாது. இறைவன் காலில் தவிர வேறு யார் காலையும் நீ உழவே கூடாது. உன் காலில் மட்டும்தான் நீ உழணும். உன் காலில் நான் உன்னை மூச்சு காத்துன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்படிப்பட்டவனை தான் இறைவன் யாரை தேர்ந்தெடுப்பான்? இப்படிப்பட்டவனை தான் தேர்ந்தெடுப்பான். புரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க வாழ்க்கை இதன்படி நடந்துக்க. நன்றி, வணக்கம்.